ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபர்ஸ்ட் டிராமா முடிஞ்சு 2ல இருந்து 3 நாள் கிட்ட ஆயிடுச்சு இல்லையா? நானும் சரி ஒரு நல்ல டிராமாவா நெக்ஸ்ட் போடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சர்ச் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே மோஸ்டா லவ் இஸ் ஸ்வீட் அப்படின்ற டிராமாவை போடுங்கன்னு சொன்னதுனால என்னோட டிராமாவை எல்லாத்தையும் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்காக நீங்க சொன்ன லவ் இஸ் ஸ்வீட் அப்படின்ற டிராமாவை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த டிராமாக்கு அப்புறமா லவ் இன் கான்ட்ராக்ட் அப்படின்ற டிராமாவையும் போடலாம். இந்த டிராமாவை முன்னாடியே பல சேனல்ஸ்ல போட்டாங்க தான். என்ன இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால வியூஸ் வரலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன இந்த டிராமாவை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பா நீங்க போன டிராமாவை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த டிராமாவை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல வேற யாராவது புதுசா பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவை சீக்கிரமா போடணும் அப்படின்ற மோட்டிவேஷன் வரதுக்கான காரணமே நீங்க தான். நீங்க கிளிக் பண்ற அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனும் லைக் பட்டனும் தான் அதுக்கான காரணம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் வேற புதுசு இல்லையா? அதனால உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இந்த மாதிரியான டிராமாஸ் எல்லாம் நெக்ஸ்ட் அப்கமிங்ல வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. சரி, ஓகே, இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாமா? எடுத்ததும் ஹீரோனோட இன்ட்ரோடக்ஷன் தான் போல. இவங்களோட பேரு ஜியாங் சங், நம்ம ஷார்ட்டா ஜியான் வச்சுக்கலாம். ஜியாவும் எங்கேயோ பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. டைம் எல்லாம் பார்த்துட்டு அப்படி அவங்க எங்க போறாங்கன்னு பாக்கும்போது தான் தெரிய வருது அவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக தான் இவ்வளவு வேகமா வந்திருக்காங்கன்றது தெரிய வருது. ஜியாவும் ஸ்ட்ரைட்டா போயிட்டு அவங்க பிளேஸ்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை கவனிப்பாங்க. அவங்க பக்கத்துல இருக்க ஒரு பர்சன் வந்து ரொம்பவே நர்வஸா இருக்க மாதிரி தோணும் அவங்களுக்கு. உடனே ஜியாவும் அவங்க கிட்ட போயிட்டு ஹாய்னு சொல்லுவாங்க. அவங்க ஷர்ட் பட்டனோட ஒரு பீஸ் என்கிட்ட தர முடியுமான்னு கேட்கும்போது அவரும் ஷர்ட் பட்டனான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே கழிட்டு நம்ம ஜியா கொடுத்துருவாங்க. ஜியாவும் அந்த பட்டனை வாங்கிட்டு அவங்க பக்கத்துல ஒரு செடி இருக்குமா அங்க போயிட்டு புதைச்சிட்டு வந்துருவாங்க. அவங்களும் வந்து பக்கத்துல அந்த பர்சன் கிட்ட நீங்க கவலையே படாதீங்க, இப்படி பண்றதுனால உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா? அதாவது நம்ம ஊர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நீ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தொடங்க போற அப்படின்னாக்கா அதுக்கு முன்னாடி கழுதியோட முகத்துல முழிச்சிட்டு அந்த வேலையை தொடங்கி பாரு, வெற்றி உனக்கே அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதே மாதிரி அவங்க ஊர்ல இது ஒரு வழக்கம் போலாது. அந்த பக்கத்துல அந்த பர்சனும் அதுக்கப்புறம் தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ப்ராப்பரா உட்காந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாரு. அவருக்கு பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்குமா, அவங்க உடனே ஜியாவை கூட்டு ஆமா நீங்க சொல்றதா எங்க நம்புற மாதிரி இருக்கா, அதெல்லாம் உண்மைதானான்னு கேட்கும் பொழுது அதுக்கு உடனே ஜியாவும் சேச்சே அதெல்லாம் உண்மையே கிடையாது, நான் போய் தான் சொன்னேன், நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒழுங்கா உட்காந்து ப்ரிப்பேர் பண்றேன், எந்த பயம் இல்ல, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஜியாவோட சேர்த்து மொத்தமா 4 பேர் இந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகாங்க போல. அங்க இருக்க பேனல் மெம்பர்ஸும் இப்போ வந்திருக்க 10,000 மெம்பர்ஸ் வேகன்ட்ல இருந்து உங்களை ஷார்ட் அவுட் பண்ணி மொத்தமா 4 பேர் தான் செலக்ட் ஆகிருக்கீங்க. சோ கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஒரு குரல் கேட்கும், செலக்ட் ஆயிட்டுமேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படாதீங்க, இன்னும் 2 ஸ்டேஜ் இருக்கு, அந்த 2 ஸ்டேஜ்லயுமே நீங்க நல்லா பண்ணாதான் மொத்தமா செலக்ட் ஆறீங்க, அப்படி இல்லைனாக்கா நீங்க திருப்பியும் ரிஜெக்ட் ஆயிட்டு வெளியே போயிடுவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் டக்குன்னு போயிட்டு அந்த பேனல் மெம்பர்ஸ்க்கு நடுவுல போய் உட்காருவாங்களா. அப்படி அவங்க யாருன்னு பார்க்கும்போதுதான் இந்த கம்பெனிலேயே ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க போல. அவங்களுடைய பேரு சுவான்னா, நம்ம ஷார்ட்டா நானே கூப்பிடுவோம். நான் வந்ததும் வேற எதுவுமே கேட்கல, ஸ்ட்ரைட்டா எல்லார்கிட்டயும் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். சப்போஸ் இந்த ஹெம்எச் கம்பெனில நீங்க நினைச்ச கொஸ்டின்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நீங்க என்ன மாதிரியான வேலைகளா செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஸ்டின் கேட்ட உடனே இருந்தாங்களே அந்த பர்சன் தான் ஃபர்ஸ்ட் எழுந்துச்சு பேச ஆரம்பிப்பாங்க. அவரும் என்னென்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு அங்க வச்சு இந்த டைம் ஸ்டாப் ஆயிடுமா, அதை பார்த்த உடனே டைம் அப் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நர்வஸ் பர்சனும் மேம் நானும் முடிக்கவே இல்லைன்னு கேட்கும்போது நீ இப்படிதான் 10 crore ப்ராஜெக்ட் வந்து அசைன் பண்ணிருந்தாங்கனாக்கா அங்கேயும் போய் டைம் வேணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கல அப்படின்னு சொல்லி டைம் கேட்க முடியுமா? அங்க நீ மறந்துடவே கூடாது, நம்மளோட கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணது. சோ இங்க டைம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈச் கேண்டிடேட்க்கு ஒன்லி 15 செகண்ட்ஸ் தான், அதுக்குள்ள என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா நான் சொல்லிடுவாங்களா. அடுத்த 2 பர்சன்ஸும் அந்த 15 செகண்ட்ஸ்க்குள்ள எந்த அளவுக்கு அவங்களோட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பேசி முடிச்சிருவாங்க. அடுத்த டர்னா நம்ம ஜியா பேச வருவாங்களா. நான் அப்படி எம்எச்ல ஜாயின் பண்ண அப்படின்னாக்கா யாரையும் ஏறி மிதிச்சு மேல வரணும்ன்ற ஆசை எனக்கு கிடையாது. என்னுடைய சொந்த டேலண்ட வச்சு முன்னேறணும்னு ஆசைப்படுறேன். அதாவது சண்டை போடலாம் ஆனா அதுல ரத்தம் சிந்த கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அழகான கோட் சொல்லி முடிப்பாங்களா. அங்க இருந்து பேனல் மெம்பர்ஸே கொஞ்சம் அசந்து போயிடுவாங்க தான். ஏன்னா மத்த மெம்பர்ஸோட பார்க்கும்போது ஜியாவுடைய பதில் உண்மையாவே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. மத்தவங்க எல்லாரும் நான் வந்தேன் அப்படின்னாக்கா என்ன மாதிரி எல்லாம் பண்ணுவேன்றது ரொம்ப பிராக்டிகலா பேசிருப்பாங்க. ஆனா ஜியா மட்டும் தான் அது ரொம்ப வித்தியாசமா வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்த்து பேசிருப்பாங்க. அங்க இருந்து நாவை தவிர மத்த எல்லாருமே சூப்பர்மா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நாவும் நீ சொல்ற மாதிரி மத்தவங்களை காயப்படுத்தாமலாம் நம்மளால ஒன்னும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை நடத்த முடியாது, பார்க்கலாம் உன்னுடைய பாலிசி எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்புறம் நான் அவங்க 4 பேரையும் பார்த்து கங்க்ராச்சுலேஷன் நீங்க 4 பேருமே செலக்ட் ஆயிட்டீங்க. அப்புறம் ஒரு 2 மணிக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கும், அதுதான் ஃபைனல். அதுலயும் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்க ஹெம்எச்ல வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எழுந்திரிச்சு போகும்போது டக்குன்னு நம்ம ஜியா கிட்ட ஸ்டாப் ஆயிட்டு ஆமா நீ ரொம்ப சந்தோஷமாலாம் ஃபீல் பண்ணாத, நீ அடுத்த ஒரு ஃபைனல் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போற இல்லையா, அங்க உன்னை இன்டர்வியூ பண்ண போறதே யாருன்னு தெரியுமா உனக்கு? அவரோட நிக் நேம் இன்வென்சிபிள் காட் ஆஃப் வார், அதாவது உன்னோட கொள்கைக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்க ஒரு பர்சன். அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து போயிடுவாங்க. அதாவது இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா நம்ம ஜியாவோட கேரக்டர் பொறுத்தவரை அடுத்தவங்க யாரையும் கஷ்டப்படுத்தாம நம்மளுடைய திறமையை கொண்டு நம்ம முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு பர்சன். ஆனா இப்ப அவங்க இன்டர்வியூ பண்ண போற பர்சன் யாருன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருப்பாங்க இல்லையா, அவருடைய கேரக்டர் எப்படின்னாக்கா ஜியாவுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலயும் போட்டின்றது இல்ல அப்படின்னாக்கா நமக்கான வெற்றின்றது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி தாட்ஸ் உள்ளவர் தான் அந்த பர்சன். இந்த எம்எச் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு பண்ண ப்ராஜெக்ட்ல எதுலுமே அவர் வந்து தோல்வின்றத பார்த்ததே கிடையாது. அதனால இந்த கம்பெனில இருக்கவங்க எல்லாருமே அவருக்கு ஒரு பட்ட பேர் கூட வச்சிருக்காங்க, அதுதான் இன்வென்சிபிள்
காட் ஆஃப் வார், அதாவது அவரை யார் நினைச்சாலும் தோக்கடிக்கவே முடியாதுன்றதுக்காக தான் இந்த பட்ட பேரையே அவருக்கு வச்சிருக்காங்க. அட இந்த அளவுக்கு ஒருத்தவங்களை பெருமையா பேசுறாங்கன்னா அப்படி யார் தான் அது அப்படின்னு பார்க்கும்பொழுதுதான் பர்சன் இன்னும் பெட்ல பார்த்து தூங்கிட்டு இருப்பாங்க. அது வேற யாரும் இல்ல, இவ்வளவு நேரமா பெருமையா பேசினாங்களே அது இவருதான். அப்புறம் நம்ம டிராமாவோட ஹீரோ கூட இவருதான். பேரு யுவான் ஷாய், நம்ம ஷார்ட்டா யுவான்னே வச்சுக்கலாம். இவரோட பொசிஷன் என்ன இந்த கம்பெனிலன்னு பார்க்கும்போது இவர் தான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் போற, அதாவது பாஸுக்கு அடுத்தபடியா இருக்க பொசிஷன். அதாவது இந்த கம்பெனி எதை பேஸ் பண்ணது அப்படின்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இப்போ மார்க்கெட்ல ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னாக்கா அதுல இருக்க ஸ்டாக்ஸோட ரேட்டிங் எல்லாம் பார்த்து இவங்க கம்பெனி இதை பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ், பேங்க்ஸ் அந்த மாதிரியான செக்டர்ஸ் கூட இவங்க கொலாபரேஷன் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். போக போக நம்ம என்னன்றது ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனா இதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யுவான் அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட அசிஸ்டன்ட் டக்குன்னு உள்ள வந்து, பாஸ் இன்னும் என்ன தூங்கிட்டு இருக்கீங்க பாஸ், நம்ம இத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த 800 கோடி மதிப்புள்ள ஸ்டாக்கோட ரேட்டிங் இப்பதான் பாஸ் வந்திருக்கு. இன்னும் நீங்க இதே மாதிரி தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த ஸ்டாக் கிடைக்காம ஆப்போசிட் கம்பெனிக்கு போயிடும். தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க பாஸ், அந்த கொட்டேஷன் எல்லாம் என்ன பண்ணணும் ஏது பண்றது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க பாஸ் என்ற மாதிரி ரொம்பவே கோமா பேசிட்டு இருப்பாரு. ஆனா யுவான் இருக்காரே, டேய் ரொம்ப கத்தாதடா, எனக்கு தூக்கம் வருது, நீ வெளியே போ அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி அனுப்பிடுவாரு. அப்படியே யுவானை காட்டிட்டு அடுத்த சீன்லயே அவருக்கு ஆப்போசிட்ல இருக்க கம்பெனி காட்டுவாங்களா. அங்க பார்த்தா 10-15 பேருக்கு மேல எல்லாரும் சீரியஸா உட்கார்ந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதான் நம்ம அசிஸ்டன்ட் சொல்லிருப்பாரு, அந்த 800 கோடிக்கான ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட்ல எப்படியாச்சும் இவங்க கம்பெனி ஜெயிக்கணுன்றதுக்காக ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இந்த ஆப்போசிட் கம்பெனிக்கான பர்சன் யாருன்னு பார்க்கும்போதுதான் அவரையும் காட்டுவாங்களா. இவரு பேர் தான் டூலி, ஷார்ட்டா நம்ம லீனே வச்சுக்கலாம். இவர் அப்படியே நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய ஜாப் தான், ஆனா வேற கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட கம்பெனி பேர் வந்து ஜிஇ, ஆனா நம்ம ஹீரோ ஒர்க் பண்ற கம்பெனி பேரு எம்ஹெச். ஆனா அப்படி நம்ம யுவானோட கம்பெனில எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னு பார்த்தா 2 லேப்டாப் வச்சுட்டு ஜஸ்ட் 2 பேர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே லீயே பார்த்து அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே, சார் ஒரு பேட் நியூஸ் சார், என்னாச்சுன்னு எங்களுக்கு புரியல சார், இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு, ஆனா ஃபைனலா யுவானுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்வாரா. உடனே லீயும் சிரிச்சுக்கிட்டே திரும்பிட்டு, நீங்க இதுக்கெல்லாம் ஒன்னும் கவலைப்பட வேணாம், அவங்க நம்மள ஏமாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்வாரா. என்னடா ஏமாத்திருக்காங்கன்ற மாதிரி நமக்கு புரியாத மாதிரி பார்த்துட்டு இருப்போம். டக்குன்னு அவரு எழுந்துருச்சு, நாள்ல இருந்து நீங்க யாரும் வேலைக்கு வர வேண்டாம், வீட்டுல நல்லா படிச்சு தூங்க, யூ ஆர் ரிசைன்ட் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வில்லத்தனமா சொல்லிடுவாரு. அப்புறம் யுவானோட அசிஸ்டன்ட் தான் எல்லாருக்கும் கால் பண்ணி நமக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு டைரக்டா யுவானை மீட் பண்றதுக்காக ஹாப்பியா போவாரா. பாஸ் நீங்க உண்மையாவே ஒரு ரொம்ப பெரிய இன்டெலிஜென்ட் தான், மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியுமே முட்டாளாக்கிருக்கீங்க பாஸ். ஆமா நீங்களும் அந்த சேர்மனும் ஆல்ரெடி டீலிங் போட்டு முடிச்சிட்டீங்களா, இது ஏன் கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்ற மாதிரி பேசுவாரா. அதுக்கு யுவானோ, எனக்கு டைம் வேஸ்ட் பண்றதுலாம் சுத்தமா பிடிக்காதுடா, நான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி வின் பண்ணிட்டேன், மத்தவங்க யாரும் அதை பண்ணல, அதனாலதான் உங்க லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்வாரா. பாஸ் நீங்க வேற இந்த வேலையை பண்ணிட்டீங்க, கண்டிப்பா இன்னாரும் அந்த லீக் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பான், ரொம்பவே காண்டா சுத்திட்டு இருக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. உடனே யுவானோ, அவனை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், கண்டிப்பா என் மேல காண்டெல்லாம் இருக்க மாட்டான், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னவோ அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிருப்பான் இந்நேரத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிருவாரு. யுவானோ அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக ப்ராப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் நாவும் உள்ள வருவாங்களா. அவங்களும் டைரக்டா யுவான் கிட்ட வந்ததும், ஆமா யுவான் நாளைக்கு போற பார்ட்டிக்கு நான் வேணா உங்களுடைய பார்ட்னரா வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அதுக்கு உடனே யுவானோ, அதுக்கு எந்த அவசியமே இல்லையே நான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதாவது நான் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு முன்னாடியில இருந்தே யுவான ரொம்பவே பிடிக்கும், அவங்களுக்கு யுவான பிடிச்சிருக்குன்ற மாதிரி இன்டைரக்டா எப்படி சொல்லிருப்பாங்க. ஆனா யுவான் எப்பயுமே ரிஜெக்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் நாவும் சரி யுவான் எனக்கு நீ இன்டர்வியூ பண்ண போறல அவங்களுடைய கேண்டிடேட்டோட லிஸ்ட் இதுதான் சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து நம்ம யுவான் கிட்ட கொடுப்பாங்களா. அப்புறம் யுவானும் அந்த ஃபைலை வாங்கி ஒவ்வொரு கேண்டிடேட்டா பாத்துட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு ஒரு இடத்த ஸ்டாப் ஆகுவாரு. அப்படி யாரு ஃபைலை பார்த்து இவ்வளவு ஆச்சரியப்படுறாருன்னு பார்க்கும் பொழுதுதான் தெரிய வருது அது நம்ம ஜியா தான். யுவான் கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது அப்ப முன்னாடியே ஜியாவை பத்தி யுவானுக்கு தெரியும் போலன்ற மாதிரி தான் தெரியுது, ஆனா என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது இன்னும் தெரிய வரல. அப்புறம் யுவானே நார்மல் ஆயிட்டு சரி ஓகே நான் எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லிட்டு நடந்து போயிடுவாரு. அப்புறம் ஜியாவும் அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்பதான் உங்களுக்கு ஒரு கால் வருமா. யாருன்னு எடுத்து பார்த்தா அது அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷூலி தான். அவங்களும் ஜியா என்ன பாஸ் பண்ணிட்டியா, கண்டிப்பா நீ பாஸ் ஆகணும்னு எனக்கு தெரியும், ஃபைனல் இன்டர்வியூ தானே போயிட்டு இருக்க, கண்டிப்பா அதுல நீ செலக்ட் ஆடுவ, இத்தனை நாளா இந்த இன்டர்வியூக்காக நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பல ஜியா, சோ ஃபைனலா உன்னுடைய ட்ரீம் நீ அச்சீவ் பண்ண போற, கண்டிப்பா இன்னைக்கு நைட் இதை நம்ம 2 பேரும் கொண்டாட போறோம் அப்படின்னு ரொம்ப எந்துவா ஷூலி நல்லா பேசிட்டு இருப்பாங்களா. ஓகே ஷூலி நான் நல்லா தான் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன், உன்னுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் டி, சரி ஓகே நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜியாவும் கால கட் பண்ணிடுவாங்க. யுவானும் ஸ்ட்ரைட்டா இன்டர்வியூக்குள்ள வந்த உடனே அவர் வேற எதுவுமே பேசவே இல்ல, டைரக்டா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹாங்காக் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பவர் சோர்ஸ் கம்பெனி அவங்களுடைய ஸ்டாக்க யார் வேணா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல இப்போ விட்டுருக்காங்க. அந்த ஸ்டாக்ஸ் நம்ம எம்ஹெச் கம்பெனி வாங்கலாமா, அதுல ப்ராஃபிட் வருமா இல்ல லாஸ் வருமா இல்ல என்ன இன்ஃபர்மேஷன்றதை நீங்க தான் கேதர் பண்ணி சொல்லணும். அந்த அனலைஸ்ல நீங்க சர்ச் பண்றதுக்காக உங்களுக்கு முன்னாடி லேப்டாப் கொடுத்துருக்கோம், சோ நீங்க அதை சர்ச் பண்ணி எது பெஸ்ட்ன்றதை சொல்லுங்க அப்படின்னு யுவான் சொல்லுவாரா. அப்போதான் ஜியாவும் இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது யுவானா, அதை பார்த்ததும் நல்லா முறைச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க ஜியா. அதுக்கப்புறமா தான் ஒரு பெருமூச்சியை விட்டுட்டு அவங்க அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இவங்க 2 பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது இன்னும் நமக்கு தெரிய வரல. பட் ஜியா கொடுக்குற ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது இதை யுவான் மேல செம்ம கடுப்பா இருக்காங்கன்றது மட்டும் புரிய வருது. அப்படி எல்லாருமே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே ஜியாவை தவிர மத்த 3 பேருமே அந்த கம்பெனில நம்ம கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அங்க ரொம்பவே அதிகமா இருக்கு, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஜியா மட்டும் இல்ல, சப்போஸ்
சப்போஸ் நம்ம இந்த டீலிங்க வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இது கண்டிப்பா சக்சஸ் ஆகுன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லுவாங்களா. எல்லாரும் ஷாக் ஆகி என்ன இவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு பாத்துட்டு இருப்பாங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஜியாவே கொடுப்பாங்க. ஏன்னா அந்த கம்பெனிக்குள்ளேயே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த கம்பெனிக்குள்ளேயே இருக்க மேஜர் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் 2 பேருக்குமே எப்பயுமே ஆகவே ஆகாது. இப்படி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவரோட ஸ்டாக்ஸை விட்ட உடனே அவங்களோட ஆப்போசிட் ஷேர் ஹோல்டர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க வேற யாரும் இல்ல, அவருடைய எக்ஸ் வைஃப் தான். அவங்க ஸ்டார்டிங் 15 ஸ்டாக் கிட்ட அவங்க கம்பெனில இருந்து வாங்கிட்டாங்க. சோ இது கண்டிப்பா சக்சஸ் ஆகுன்றதுல எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்ல. கண்டிப்பா ஒரு இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த டீலிங்க கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ இதுல ரிஸ்க் ரொம்பவே அதிகமா இருக்குன்ற மாதிரி நம்ம ஜியா சொல்லுவாங்களா. உண்மையாவே இது ஒரு நல்ல வேலிடான பாயிண்ட் தான். ஏன்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே அந்த கம்பெனி எப்படிப்பட்டது, அவங்க கிட்ட எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்குன்ற மாதிரி மேலோட்டமா மட்டும் தான் பார்த்தாங்க. ஆனா ஜியா மட்டும் தான் ரொம்பவே இன்டெப்தா அந்த கம்பெனி நம்ம இன்வெஸ்ட் பண்றது மூலமா நமக்கு ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமான்றத முன்னாடியே கணிச்சு ரொம்ப அனலைஸ் பண்ணி கரெக்டா சொல்லிருப்பாங்க. இதை கேட்டது யுவான் பேச ஆரம்பிச்சிருவாரு. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண போறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா அதுல ரிஸ்க்ன்றது இல்லாம இருக்கவே இருக்காது. ப்ராஃபிட்டும் சரி ரிஸ்க்கும் சரி, இது ரெண்டுமே ஒரு அண்ணன் தம்பிங்க மாதிரி. எங்கிட்டேன்னு எப்பயுமே சிங்கங்கள் போல முடிவெடுக்கிறவங்க மட்டும் தான் தேவை, மான் போல பயந்து ஓடுறவங்க தேவையில்ல. சோ யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாரு. சொல்ல போனா யுவான் ஜியாவை ஏதோ பர்சனலா ரிஜெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க கொடுத்த பாயிண்ட் உண்மையாவே வேலிடான ஒண்ணுதான். ஆனா அதுக்காக எதுக்கு இவங்க இப்படி ரிஜெக்ட் பண்றாங்கன்றதான் உண்மை புரிய வரல. அப்புறம் ஜியாவும் ரொம்பவே சோகமா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாங்களா. அப்பதான் அவங்க காலில் செமையா வலிக்கும். என்னன்னு பார்த்தா இன்னைக்கு ஃபுல்லா அவங்க ஹீல் போட்டிருப்பாங்க இல்லையா, அதனால அந்த காயமாயிருக்கு அவங்களுக்கு. இந்த விஷயத்த நம்ம யுவான் கூட மேல இருந்து நோட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அப்புறம் ஜியாவும் அந்த கம்பெனி விட்டு வெளியே வருவாங்களா. அப்பதான் நம்ம யுவானோட அசிஸ்டன்ட் டைரக்டா வந்து ஜியா கிட்ட ஒரு பேண்டேஜ் கொடுத்து யுவான் கொடுக்க சொன்னாரு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போவாரு. டக்குன்னு ஜியாவும் ஒரு நிமிஷம் நான் யுவானுக்கு தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன், அதனால உங்களுடைய மொபைல கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. அவரும் ஒரு மொபைல் கொடுக்கும் பொழுது ஜியாவும் டக்குன்னு அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவாங்களா. யுவான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு, நான் அவ்வளவு சீக்கிரம் அந்த தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேண்டேஜ் அந்த மொபைல ஒட்டி அவங்க கிட்டே கொடுத்து அனுப்பிடுவாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டா போய் யுவான் கிட்ட அந்த மொபைல கொடுப்பாங்களா. நம்ம யுவானும் திரும்ப திரும்ப அந்த ரெக்கார்டை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேண்டேஜ் மட்டும் எடுத்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட அந்த மொபைல் கொடுத்துருவாரு. அப்புறம் அசிஸ்டன்ட் பாஸ் உங்களுக்கு என்னதான் ஆச்சு, அந்த பொண்ணு ரொம்பவே நல்லா இன்டர்வியூல பண்ணா, ஆனா அவ்வளவு டெண்டெல்லாம் பொண்ணு நீங்க எதுக்காக ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. பாஸ் நீங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையாவே அந்த பொண்ணை முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்ட உடனே யுவானும் எந்த பொண்ணால தன்னோட கண்ணீரை கூட அடக்க முடியாதோ அந்த பொண்ணு இந்த மாதிரியான ஃபீல்டுக்கு செட் ஆக மாட்டா அப்படின்ற மாதிரி ரிப்ளை மட்டும் தருவாரு. அட அப்படி என்னதான் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது யுவானும் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாப்பாரு. இப்ப ஜியாவும் சரி யுவானும் சரி ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருப்பாங்க போல. 2 பேருமே ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க. அப்ப யுவானும் ஜியா கிட்ட வந்து என்னோட வாட்டர் பாட்டில் எடுன்னு சொல்லும் பொழுது ஜியாவும் வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்களா. அப்பதான் யுவானும் ஒரு விஷயத்த நோட் பண்ணுவாங்களா. ஜியா அவனுடைய ஷோல்டர்ல பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிச்சுட்டு இருப்பாரு. ஆனா ஜியா தான் ரொம்பவே பயந்து போயிட்டு அந்த பூச்சி தள்ளி விட்டு அங்கேயே தேம்பி அழுவாங்க. அப்படி அழுதுட்டு இருந்த ஜியாவும் திடீர்னு அவங்க ஃபேஸ் ஃபுல்லா ரெட் ஆகி அந்த இடத்தையும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அப்புறம் எப்படியோ ஜியாவையும் ஹாஸ்பிட்டல கூட்டு வந்து விட்டாங்க போல. அங்க பார்த்தா அவங்க அப்பாவும் வந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே டாக்டர் அவங்க அப்பா கிட்ட, சார் உங்க பொண்ணு ஜியாக்கு இருக்கிற ப்ராப்ளம் ரொம்பவே ரேர் கேஸ்ல இருக்க வேண்டிய ப்ராப்ளம் என்னன்னாக்கா இவங்க பொதுவா அழக்கூடாது. சப்போஸ் இவங்க ரொம்பவே அழுதுட்டாங்க அப்படின்னாக்கா அது ரொம்பவே அலர்ஜி ஆகி அவங்க இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாவே இருக்குன்னு சொன்ன உடனே ஜியாவுடைய அப்பாவும் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாரு. இல்ல நீங்க பயப்படுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க உடனே ஜியாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ட்ரீட் பண்ண உடனே உங்களுக்கு சரியாயிடுவாங்க. சப்போஸ் நீங்க அப்படி விட்டா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஆகும். அதனால உங்க பொண்ணு இதுக்கப்புறம் டெய்லி லைஃப்ல முடிஞ்ச வரைக்கும் அழாம பாத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுவாங்களா. அப்புறம் ஜியாவுடைய அப்பாவும் யுவான் கிட்ட வந்து யுவான் இன்னைக்கு பண்ண விஷயத்துக்கு ரொம்பவே நன்றிப்பான்னு சொல்லும் பொழுது யுவானும் பரவாயில்ல அங்கிள்ன்ற மாதிரி சொல்லுவாங்களா. யுவான் நான் உன்ன சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், நீ மத்த குழந்தைகளோட ரொம்பவே ஸ்மார்ட்டான ஒரு பையன், அதனால உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அதுக்கு உடனே யுவானும் ஓகே அங்கிள் கேளுங்கன்னு சொல்லும் பொழுது யுவான் ஃபியூச்சர்ல ஜியாக்கு எப்படிப்பட்ட ப்ராப்ளம் வந்தாலுமே சரி, ஆனா நீ எப்பயுமே ஜியா கூடவே இருந்து அவளை அழ மட்டும் விடாம பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது யுவானும் கண்டிப்பா அங்கிள்ன்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் ஜியாவும் கண் முழிச்சு பாப்பா. அப்பதான் ஜியாவுடைய அப்பாவும் அவருடைய பர்ஸ்ல இருந்து ஒரு 200 எடுத்து யுவான் கிட்ட கொடுப்பாங்களா. யுவானும் அதை சிரிச்சுட்டே வாங்கிட்டு அங்கிள் இதே மாதிரி நீங்க எனக்கு மந்த்லி பே பண்றீங்களான்னு கேட்கும் பொழுது அதுக்கு உடனே ஜியாவோட அப்பாவும் கண்டிப்பா பண்றேன்பான்னு சொல்லுவாங்களா. அதுக்கு உடனே யுவானும் நீங்க கண்டிப்பா கவலைப்படாதீங்க அங்கிள், நீங்க என்கிட்ட கொடுக்குற அமௌண்ட் என்னைக்கு வேஸ்டாவே ஆகாது, நான் கண்டிப்பா உங்க பொண்ணை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாருங்க பயபுல அப்பயே வந்து பிசினஸ் மைண்டடா தான் இருந்திருக்கான். அப்புறம் ஜியாவுடைய அப்பாவும் யுவானும் 2 பேரும் டீலிங் எல்லாம் போட்டுட்டு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிப்பாங்களா. இந்த விஷயத்த இவங்க 2 பேருமே தெரியாம ஜியாவும் அங்க பார்த்துதான் இருப்பா. யுவான் எப்படி இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சிட்டு இருக்காரோ அதே டைம்ல தான் ஜியாவும் இந்த விஷயத்த எல்லாத்தையும் அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருப்பாளா. அவளும் இது ஃபுல்லா கேட்டதுக்கு அப்புறமா என்ன ஜியா சொல்ற, அப்போ அந்த பையன் இப்போ ரிஜெக்ட் பண்ணானே அவனுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருந்த பையனா, என்ன ஜியா சொல்ற, அப்போ அவனுடைய சின்ன வயசு கார்டினா இருந்துட்டு அவனா இப்போ ரிஜெக்ட் பண்ணா அப்படின்னு கேட்கும் பொழுது ஜியாக்கு ரொம்பவே கடுப்பாயிடுவாங்க. எனது சைல்ட்ஹுட் கார்டினா இல்லவே இல்ல, அவெல்லாம் கிடையவே கிடையாது, எங்க அப்பாவை ஏமாத்தி அவர்கிட்ட இருந்து பண்ணதை புடுங்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவெல்லாம் ஒன்னு என்ன ப்ரொடெக்ட் பண்ணவே இல்ல, அவன் எப்பவுமே என்ன புள்ளி மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பான், ஆனா அவனுக்கு எனக்கு செட்டே ஆகாது, அடிக்கடி நாங்க சண்டை மட்டும் தான் போட்டுட்டு இருப்போம். அப்புறம் சொல்லியும் ஆமா
ஆமா அப்ப நீங்க 2 பேரும் எப்பதான் பிரிஞ்சுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்பொழுது ஜியாவும் சொல்லுவாங்க, இல்ல நான் அந்த மாதிரி ஸ்கூல் படிச்சிருக்கும் பொழுது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துருச்சா, அதுக்கப்புறம் எங்க அப்பா அந்த ஸ்கூல்ல விட்டு மாத்திட்டாரு அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் ஜியாவுக்கு ஒரு மெசேஜ் வருமா. அவங்களும் எடுத்து பார்க்கும் பொழுது ஏதோ நம்பர் வந்து ரெக்வஸ்ட் வந்திருக்கும். அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க யாருன்னு கேட்கும் பொழுது அந்த சைட்ல இருந்து யாருன்னு பார்த்தா யுவான் தான். நான் தான் யுவான்னு சொன்ன உடனே ஜியா கடுப்படுவாங்க. அப்புறம் யுவானும் இல்ல ஜியா உனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் செட் ஆகாது, அதுக்கு பதிலா நான் உன்னை வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஆஃபர் பண்றேன், அந்த ஆஃபர் லெட்டர் நீ எடுத்துக்கிறியா, அந்த ஜாபோட salary மந்த்லி 3 lakhs, உனக்கு இந்த ஆஃபர் பிடிச்சிருந்தா அப்படின்னாக்கா சொல்லு, நாளைக்கே நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜியான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவாரு. ஆனா அந்த மெசேஜ் சென்ட் ஆகாதா என்னடா ஆச்சுன்னு அவரு ஒத்து பார்க்கும்போது நம்ம ஜியா பிளாக்ல போட்டிருக்காங்க. ஃபுல்லா இவரோட நேம் சொன்ன உடனே பிளாக்ல போட்டிருக்காங்க. எனக்கு என்னமோ யுவான் நல்லவதான் நினைக்கிறேன், ஜியா தான் இது தப்பா புரிஞ்சிருக்காங்கன்றது மட்டும் பார்க்கும்போது புரிய வருது. யுவானுக்கு இவங்க அலர்ஜி பிரச்சனை தெரிஞ்சதுனாலதான் அந்த டிபார்ட்மெண்ட் வேணான்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்றாங்க. ஆனா ஜியாக்கு MHல அந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும்னு ரொம்பவே அடமெண்டா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல, போக போக தெரியும், பார்க்கலாம். அப்புறம் ஜியாவும் ரொம்ப கோவமா யுவானை பத்தி திட்டிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களோடனே ஜியா நீ எதுக்கும் கவலைப்படாத, அதான் நான் இருக்கனே அப்படின்ற மாதிரி சேஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஜியாவும் என்னால அவனுக்கு எப்படிதான் பழி வாங்குறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்செட் ஆகி ஃபீல் பண்ணும்பொழுது ஜியா நீ எதுக்கு கவலைப்படுற, இப்ப ஏதோ ஒரு பார்ட்டி வரப்போதுதான், கண்டிப்பா அந்த இடத்த யுவான் வருவான், நீ அந்த பார்ட்டிக்கு போதான் போற, எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பிரதர் ஒருத்தவங்க அந்த கம்பெனில இருக்காங்க, சோ உனக்கான உள்ள போறதுக்கான பாச நான் ரெடி பண்றேன், நீ பக்காவா ரெடி ஆகி மட்டும் போயிரு ஜியா, உனக்காக சர்ப்ரைஸ் அங்க வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஜியாக்கும் என்னமோ சொல்ற அப்படின்ற மாதிரி டீலிங் மட்டும் போட்டு வச்சுப்பாங்க. அப்படி அவங்க ஃப்ரெண்ட் என்னதான் பிளான் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, பார்க்கலாம். அப்புறம் ஜியாவும் நம்ம சூலி சொன்ன மாதிரியே பக்காவா ரெடி ஆயிட்டு அந்த பார்ட்டிக்குள்ள என்ட்ரு ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அந்த டைம்ல நம்ம ஹீரோட ஆப்போசிட் கம்பெனி டூல் இருக்காங்களா, அவங்க அந்த பார்ட்டிக்கு என்ட்ரு ஆயிருப்பாங்க. அவங்க வந்ததும் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் டூல் கிட்ட போயிட்டு என்னாச்சு சார், இந்த தடவை நீங்க எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிட்டீங்க போலயே, வழக்கம் போல யுவான் தான் வின் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்களா. அவரும் கடுப்பாய் திரும்பிடுவாரு. அவங்க பக்கத்துல வந்தவங்க தான் அதுக்கான எக்ஸ்பிளேஷனா கொடுத்துருப்பாங்க. அவரும் அவங்க பேசுறதா ரொம்ப கடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வருவாரு. அவரும் ரொம்ப கோவமா நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அப்பதான் ஜியாவும் ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துட்டு திரும்புவாங்க. கரெக்டா டூலி மேல ஊத்துற மாதிரி போகும்பொழுது கரெக்டா ஒரு கேட்ச் பண்ணிடுவாரு. அவங்களும் டக்குன்னு சாரி சார்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. டூலியும் இல்ல அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லன்னு சொல்லிட்டு இவங்க பேசிருக்கும் பொழுது அப்பதான் ஜியாவும் ஒரு குரல் கேக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி போய் பாப்பாங்களா. அங்க போய் பார்த்தா இவான் தான் பேசிட்டு இருப்பாங்க. இவெல்லாம் ஒரு ஆளான்ற மாதிரி நம்ம ஜியாவும் மறைச்சு பாத்துட்டு இருக்கும் பொழுது இவானும் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு ஜியா கிட்ட பேசலாம்னு வருவாங்களா. நம்ம ஜியாவுடைய ஃப்ரெண்ட் சொல்லிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க பக்கத்துல இருந்து ஒரு பர்சன் கிட்ட ஆமா இவர் தான் யுவானா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு டக்குன்னு பக்கத்துல ஒரு வைன் கிளாஸ் இருந்துச்சா அதை எடுத்துட்டு போயிட்டு அப்பதான் யுவானும் ஜியாவை பாக்கலாம்னு சொல்லிட்டு நடந்து வருவாரு. அவரு மேலேயே ஊத்திடுவாங்க. யுவான் எதுக்காக நீங்க என்னுடைய மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு கேட்கும்பொழுது யுவானுக்கு முதல்ல நீ யாரு அப்படின்னு கேட்பாங்களா. உடனே ஜூலியும் என்ன யுவான் என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா, என்ன லவ் பண்ணிட்டு இப்ப என்ன கழட்டி விடலான்னு பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு இருப்பாங்க. அங்க இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் போக்கஸ் ஃபுல்லாமே இதுதான், கிடைச்சதா ஒரு ஹைப்பான நியூஸ்னு சொல்லிட்டு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. யுவானும் இதுக்கு முன்னாடி நீ பாத்திருக்கியா, எப்படி என்ன வந்து நீ பாய் ஃப்ரெண்ட் மாதிரி சொல்லலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கேட்கும்பொழுது சூலியும் யுவான் ஏன் இப்படி நீங்க போய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பார்த்து பாருங்க இந்த விஷயத்த நீங்களே என்னன்றதை கேளுங்க, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு நீ ஏமாத்துறாரு. யுவான் என்ன பார்த்து எனக்கு ஒன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு, மானே தேனி பேபி அப்படி இப்படின்னு பேசிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றீங்களே, ஆமா யுவான் உங்களுடைய குழந்தைய வயிற்றுல வளருது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான பொய்ய சொல்லிடுவாங்களா. அப்பதான் யுவானும் கவனிப்பாரு. அவங்களுக்கு முன்னாடி இருக்க ஜியா ரொம்பவே சிரிச்சிட்டு இருப்பாங்களா. இவ சிரிக்கிறதே சரியில்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒருவேளை இந்த நடக்கிற ப்ராப்ளத்துக்கு இவதான் காரணமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே சிரிச்சிட்டு தலையாடிட்டே வந்து ஜூலிய ஒரு நிமிஷம் எழுந்துருமா அப்படின்ற மாதிரி எழுப்புவாரா. ஆமா நான் தான் உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் சொன்னீங்கல்ல, அப்போ நான் சில கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் இப்போ எங்க தங்கியிருக்கேன், என்னுடைய பர்த்டே டேட் என்ன, என்னுடைய போன் நம்பர் என்ன அப்படின்னு பல கேள்விகள் கேட்பாங்களா. இது எதுவுமே தான் சூலிக்கு தெரியாது. அவங்களும் சைலண்டா நம்ம யுவானா தான் பாத்துட்டு இருப்பாங்க. அங்க இருந்து ஜியாக்கும் போச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி கடுப்பாவே நின்னுட்டு இருப்பாங்களா. ஆமா என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காதான், ஆனா அது இவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி போயிட்டு டைரக்டா ஜெயா கிட்ட தான் ஸ்டாப் ஆகி நிப்பாங்களா. எல்லாருக்கிட்டையும் இப்போ எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர நம்ம ஜியாக்கு தான் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. அப்புறம் டக்குன்னு ரியலைஸ் ஆயிட்டு அவங்க கையில வச்சு இந்த பர்ஸை வச்சு அவங்க முகத்தை மறைச்சுக்கிட்டே அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடி வந்துருவாங்களா. அவங்களும் வந்தவங்க டைரக்டா ஒரு ஹைட்டான பிளேஸ்ல நின்னுக்கிட்டு யுவானை தான் திட்டிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல யுவானும் நடந்து வருவாரா. உடனே ஜியாவை பார்த்து என்ன ஜியா அழுதுட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஜியாவும் யுவானை பார்த்து ஆமா நான் இங்கதான் இருக்குன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்பொழுது எனக்கு தான் தெரியுமே, நீ சின்ன வயசுல எப்பவுமே அப்செட்டா இருந்தனாக்கா ரொம்ப ஹைட்டான பிளேஸ் தான் போவேன், அதை கேஸ் பண்ணி தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரா. ஜியா எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், இப்ப பாட்டுல ஒரு பொண்ணு வந்து ரொம்பவே நல்லா ஆக்ட் பண்ணாலே அவ யாருடைய ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. பரவாயில்ல இப்பெல்லாம் ஜியாக்கு கோவம் வந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது ஜியாவும் எனது கோவமா நான் கோவம் காட்டுற அளவுக்கு நீ ஒண்ணு எனக்கு அந்த அளவுக்கான இம்பார்ட்டன்ட் பர்சன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்காக என்ன எம்ஹெச்ல இருந்து ரிஜெக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி ஜியா கேட்கும் பொழுது யுவானோ இல்ல ஜியா இதை ஒரு லெசனா எடுத்துக்கணும், நெக்ஸ்ட் டைம் என்னோட பெஸ்ட்டா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்களா. அது உடனே ஜியா ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. என்னது லெசனா எடுத்துக்கணுமா, என்னோட லைஃப்ல நான் ரொம்பவே கரெக்டா லேர்ன் பண்ண லெசன்னா இது தெரியுமா, எங்க அப்பா உன்ன நல்லவன் சொல்லிட்டு நம்மளா பாத்தியா, ஆனா நீ எனக்கு எப்பவுமே பின்னாடி என்ன புள்ளி பண்ணிட்டு தான் இருந்திருக்க, நான் அந்த விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறியா, நான் இதுக்காக இந்த ஸ்கூல்ல விட்டு டிரான்ஸ்பர் ஆனது உனக்கு நல்லா தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்கும் பொழுது பிளாஷ்பேக்ல அப்படி என்னதான்றதை காட்டுறாங்க. ஜியா ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும் பொழுது அவங்க ஸ்கூல்ல ஏதோ ஒரு காம்படிஷன் சொல்லிட்டு அதுல அவங்க கலந்துருப்பாங்க. அவங்களும் ஸ்டேஜ் ஏறி அந்த ஸ்பீச்சை கொடுத்துட்டு இருக்கும்
இருக்கும் பொழுது ஜியாவும் அந்த கண்டென்ட்டை மறந்து போயிட்டு தெக்கி பேசுவாங்களா. கீழே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஜியாவை கலைச்சு நீ ஸ்டேஜை விட்டு கீழே இறங்குன்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கொடுக்க ரெஸ்பான்ஸ் பார்த்தா ஜியாவும் ரொம்ப பயந்து போயிட்டு ஸ்டேஜ்லயே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்பதான் யுவான் என்ன பண்றான்னு பாத்துட்டு இருக்கும் பொழுது அவன் டக்குன்னு அவன் கையில வச்சிருந்த பேப்பரை எடுத்து பாப்பானா அது என்ன ஸ்கிரிப்ட்னு பார்த்தா இப்ப நம்ம ஜியா பேசிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஸ்கிரிப்ட் தான் அவன் கையில வச்சிட்டு இருக்கான். அப்படி ஜியா மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறமா தான் யுவானும் ஓடி போயிட்டு ஜியா என்ன மன்னிச்சிரு நான் உன்னோட ஸ்கிரிப்ட் தொலைக்கல என்னோட கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்களா. ஜியா அப்ப நீ தான் என்ன ஏமாத்திட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே மயங்கிடுவாங்க. அப்ப இதுதான் அந்த பிளாஷ்பேக் போல. ஜியா அந்த ஸ்டேஜ்ல போயிட்டு பேசலான்னு போகும்போது ஸ்கிரிப்ட கேட்டிருப்பாங்க போல யுவான் கிட்ட. ஆனா யுவான் நான் தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டாரு போல. ஆனா எதுக்காக அந்த பொய்யை சொன்னாருன்றது நமக்கு தெரிய வரல. அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட்னாலதான் ஜியா அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல விட்டு அவங்க அப்பா மாத்திருக்காரு. அப்பதான் யுவானை கடைசியா மீட் பண்ணது போல. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அவங்க அப்பா ஜியா வேற ஸ்கூல்ல மாத்தணுன்றதுக்காக அந்த வீட்டை விட்டே காலி பண்ணி போயிருப்பாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் யுவானை மீட் பண்ணிருக்காங்க போல. இந்த விஷயத்தெல்லாம் யுவான் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா அப்புறம் யுவானும் பேச ஆரம்பிச்சிருவாரு. ஜியா நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இந்த ஃபீல்டு மத்த ஃபீல்டு மாதிரி கிடையாது. இது ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும். இந்த மாதிரி ஜாப்ல உனக்கு கண்டிப்பா செட்டே ஆகாது ஜியா. இந்த உலகத்துல யாராச்சும் அழாம இருங்கன்னு சொன்னா இருப்பாங்களா? அவங்களுக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் வரும்போது கண்டிப்பா அந்த அழுகையை அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. ஆனா உனக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஆனா அதுவே நீ அழுது அப்படின்னாக்கா அது உனக்கு அலர்ஜி ஆயிடும். ஆனா அது உன்னுடைய லைஃப்கே ரொம்ப பெரிய ஆபத்தா போய் முடிஞ்சிரும் ஜியா. நீ மத்தவங்க மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான பொருள்லாம் கிடையாது, நீ ரொம்பவே வீக். அதனாலதான் சொல்றேன் கண்டிப்பா இந்த வேலை உனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி யுவான் சொல்வாரா. இதை கிட்டதும் ஜியா ஆமா உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும் யுவான், நீ வெயிட் பண்ணி பாரு, கண்டிப்பா நான் இந்த ஹெமச் கம்பெனில வந்து ஜாயின் பண்ணதான் போறேன், அதையும் நீ பார்க்கதான் போற அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ரொம்பவே மறைச்சு பாத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் யுவானும் நோட் பண்ணுவாரா ஜியாக்கு ரொம்பவே குளிருதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட கோட்டை கழட்டி ஜியா கொடுத்துருவாரு. ஜியாவும் எனக்கு வேணான்னு தள்ளிவிடும் போது யுவான் தான் ஜியா ஒரு நிமிஷம் அமைதியாரு, திருப்பி நீ அழுது அப்படின்னாக்கா என்னால உனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கான டைம் எனக்கு சுத்தமா கிடையாது, உன்னோட வீடு எங்க இருக்குன்னு சொல்லு, முதல்ல நான் உன்னை அங்க டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஜியாவோட கையை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போவாரா. ஜியாவும் என்னோட கையை விடுன்னு சொல்லும் பொழுது அப்பதான் ஸ்டெப் கிட்ட வருவாங்க. அங்க ஜியாவும் பேலன்ஸ் மிஸ் ஆகி டக்குன்னு கீழே விழ மாதிரி போகும்பொழுது அப்பதான் யுவானும் டக்குன்னு ஜியாவை பிடிப்பாரா. அவரும் ஜியா விழுந்து கூடாதுன்றதுனால ஒரு ஃபோர்ஸ்ல அவர் பக்கம் தள்ளுவாரு. அது எப்படியோ தெரியாம யுவானோட லிப்ஸ்ல பெற்றோமா அது ஒரு கிசா வேற ஆகிடும். அந்த டைம்ல தான் அங்க இருந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எங்க இருந்தானே தெரியல, செம ஃபாஸ்டா ஓடி வந்து கரெக்டா இந்த விஷயம் கேப்சர் பண்றாங்களா. அப்பதான் யுவானும் தயவு செஞ்சு இந்த இடத்துல போறீங்களா இல்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் தரணுமான்னு சொன்னதுக்கு அப்புறமும் எல்லாருமே திருப்பி ரிட்டர்ன் போயிடுவாங்க. பார்க்கும்போது அப்புறம் என்ன ஜியா அழுதுருப்பாங்க போல, மயங்கிடுவாங்க. டக்குன்னு உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு கிளம்புவாங்களா. யுவானோட ஆப்போசிட் கம்பெனி டூல் இருக்காரு இல்லையா, அவரும் அப்பதான் அங்க வருவாரு. வந்து கீழே பார்க்கும்போது இந்த கிளிப் இருக்கும், அதை எடுத்து பத்திரமா வச்சுப்பாரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த எபிசோட் உண்மையாவே பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அப்பதான் போற நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்க மொபைல தெரிய ஃபாஸ்டா வரும். இதோட உங்க நெக்ஸ்ட் எபிசோட் மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.